சேலம் மீட்டிங் எல்லாருமே பாத்தீங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா வந்து 2.5 வயசு குழந்தைய வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து கூட்டு வந்திருக்கு. சரிங்களா? அதுல பத்திரிக்கையாளர்லாம் வந்து அவங்க அந்த அம்மா வந்து கொஸ்டின் எடுக்காங்க. கூட இருக்கவங்க அந்த அம்மா கூட இருக்கிற லேடிஸ் கிட்டையும் வந்து கொஸ்டின் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2.5 வயசு குழந்தை எதுக்கு கூட்டு வந்தீங்க? கரூர் இன்சிடென்ட் எல்லாம் பாக்கலையா? 3 வயசு குழந்தை எல்லாம் இறந்து போச்சு இல்ல அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து சேஃபா தான் படுது, சேஃப்டியா தான் இருக்காதான் கூட்டு வந்தோம். என்ன சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்களா கோவமா வந்து கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு கூட இருக்க பொண்ணுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேஃப்டி எல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு விஜயனை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, 2.5 வயசு குழந்தைய வந்து கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க, மனசாட்சி எல்லாம் இல்ல, எங்களுக்கு விஜயனை தான் முக்கியம் இப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அந்த லேடிஸ் சொல்றாங்க. சரி, விஜயனை ரொம்ப முக்கியமாவே இருக்கட்டும். 2.5 வயசு குழந்தை வந்து அந்த வெயில்ல எப்படிதான் இருக்கும், ஏதாவது வாய் திறந்து பேசக்கூட முடியாது. வீட்டுக்கு போலாமா, எனக்கு வந்து வெயில் ஒத்துக்கல அப்படின்னு அந்த வாயை திறந்து கூட பேச முடியாது. அந்த குழந்தை பாவம் இல்ல, அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தி அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேட்டி கொடுக்குது. எங்களுக்கு விஜயனை தான் முக்கியம், விஜயனை தான் முக்கியம், விஜயனை பார்க்க தான் வந்தேன். எல்லாருமே வந்து இது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து விஜயனே வந்து குழந்தைங்களை வந்து கூட்டத்துக்கு வந்து அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க வந்து விஜயனை பார்க்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அந்த வெயில்ல. அதுவும் 12 to 3 வெயில் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வெயில். கூட இருக்க டிவிக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த அம்மாவை வந்து நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கணும். இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. டிவிக்கு தொண்டர்களே வந்து இந்த அம்மா வந்து ஒரு 2.5 வயசு குழந்தையோட வந்திருக்கு. அவங்கள வந்து வீட்டுக்கு நீங்களே அனுப்பிச்சு விட்டுருக்கணும். நீங்க வீட்டுக்கு போமா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டு போமா அப்படின்னு சொல்லியிருந்தானா உண்மையான தொண்டர்கள், டிவிக்கு தொண்டர்கள் பார்க்கலாம். நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றது கையில யார் கையிலுமே வந்து வாட்டர் கேனும் இல்ல, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் இல்ல. சொல்றவங்க கூட இருக்கவங்க சொல்றவங்க கிட்டேயே வந்து ஒரு வாட்டர் கேன் இல்ல. அடிக்கிற வெயில்ல அவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. இப்ப அந்த குழந்தைகளுக்கு குடுக்கிறதுக்கு தண்ணி எங்கிறது போயிட்டு, தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடலாம், இருந்தாலும் சொல்றவங்க கையில கூட ஒரு வாட்டர் கேன் இல்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கணும் அந்த அம்மாவோட. இப்ப குழந்தையோட வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து பணம் கிடைக்குதுன்னு வராங்களான்னு தெரியல. இப்போ குழந்தையோட மீட்டிங் போவோம், ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்க, அதுல வந்து செட்டில் ஆயிடலாம், இன்னொரு குழந்தைய பத்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல வராங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாருமே வந்து அந்த அம்மா வந்து திட்ட தான் செய்யறாங்க, ட்ரோல் பண்ண தான் செய்யறாங்க. இதுக்கு வந்து டிவிக்கு தொண்டர்களும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா, அதையும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து தப்பு தான். விஜயனே வந்து சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க, அது அண்ணன் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து கூட்டத்துக்கு வரும்போது இந்த மாதிரி கண்டிப்பா சொல்லணும், குழந்தைங்க யாருமே வந்து வரக்கூடாது, கர்ப்பிணி பெண் யாருமே போய் ஓட்டு கேட்கக்கூடாது டிவிக்கு சார்பாக. ஏன்னா வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு தான் வந்து சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே ஒரு பிரச்சனையும் ஆச்சு. அங்கே அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்ணுக்கு போய் ஆயிடுச்சுப்பா, ஓட்டு கேட்கலாம் வந்து டிவி கேட்கறாங்க அனுப்பிச்சிருக்காங்க கர்ப்பிணி பெண்ணை அப்படின்ட்டு அதை கூட ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும்.